நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் வீட்டு தோட்டத்தில் திருநீற்று பச்சை, அதாவது சப்ஜா விதைகள். நம்ம ஜூஸ் எல்லாம் குடிக்கும் போது ஒரு ஜவ்வரிசி மாதிரி இருக்கும்ல, அதுதான் சப்ஜா விதை. அந்த செடி தான் இது திருநீற்று பச்சை. இது ஒரு மூலிகை செடின்னே சொல்லலாம். ரொம்ப தெய்வீக மூலிகையில் இதுவும் ஒன்று. நல்ல நறுமணத்தோடு இருக்கும். இதில் பயிரிடுறது, அதாவது இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. பூச்சிகள் பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா வளர்ந்து அந்த விதைகள் வரும்பொழுது அதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுக்கலாம். இதுக்கு மண்கலவை நம்ம நார்மலாக தோட்டத்து மண்ணே போட்டால் போதும். இதுக்கு அதிக பராமரிப்பும் தேவையில்லை. இதை நம்ம பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சாம்பிராணி போடும்போது இந்த இலைகளை நிழலில் காய வச்சு பவுட்ராக்கி சாம்பிராணி கூட சேர்த்து போடலாம். இந்த விதைகளை சேகரித்து எடுத்து வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது மாதிரி பல வகையில் இதை பயன்படுத்தலாம். இதான் அதனுடைய விதைகள். இதை குளியல் பொடியிலையுமே காய வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சிறப்பு வாய்ந்த இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இலைகளும் இதோடைய விதைகளும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். நீங்களும் இதை மாதிரி செடிகளை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேகரித்து வச்சு பயனடைங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த சப்ஜா விதைகளை சேகரித்து இது மாதிரி எடுத்து ஜூஸ் போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈடுபாடோடு செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம தோட்டத்தை ஒரு வேலையாக பார்க்காம மகிழ்ச்சியாக விருப்பமாக செஞ்சால் எல்லாம் நல்ல அறுவடைகள் எடுக்கலாம். தோட்டத்தையும் சிறப்பாக வச்சுக்கலாம். ஹாப்பி கார்டனிங். இயற்கையும் இறைவனே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.